அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் எவ்வளோ முக்கியமானதோ அந்த இஸ்லாத்துடைய தூண்களும் ரொம்ப முக்கியமானது. தூண்கள்னு நான் இங்கே சொல்ல வர்றது உலமாக்கல், கல்வியாளர்கள், தீனுடைய கல்வியை சுமப்பவர்கள். ஒரு ஆலிமுடைய இழப்பு அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஒரு இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஆலிம் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரோடு சேர்ந்து அவருடைய இல்மும் அந்த ஷுஊர் அந்த தீனுடைய அந்த உணர்வும் இழந்து போயிருச்சு அப்படிங்கிறதான். ஒரு சஹாபி சொன்னாங்க, ஒரு ஆலிம் ஒரு ஊர்லேயோ ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இறந்து போயிட்டார் அப்படின்னா இஸ்லாத்தில் உள்ள செங்கல்களில் ஒரு செங்கல் உருவப்பட்டுருச்சுன்னு நினைங்க, அல்லது ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, லா யசுத்துஹா இலா யௌமுல் கியாமா, அந்த ஓட்டையை கியாமத்து நாள் வரைக்கும் அடைக்க முடியாது அப்படின்னா. இதுக்கு ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஃப்சீர் சொன்னாங்க. இந்த ஆயத்துக்கு நான் அர்த்தம் வேற விதமாக தான் முதல்ல புரிஞ்சு வச்சிருந்தேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லலாம், அவலம் யரவ், சில மனிதர்கள் சிந்திக்க மாட்டாருங்களா, அன்னா நன்குசுல் அர்த மின் அத்ராஃபிஹா, நம்ம பூமியை அதனுடைய எட்ஜ் போர்ஷன்ல இருந்து நம்ம பூமியை சுருக்கிக்கிட்டே வர்றோம் அப்படிங்கிறான். இப்போ இதுக்கு நான் ஆரம்பத்தில் நான் விளங்கி வச்சிருந்தது, மற்றவங்க நிறைய விஷயங்கள் விளங்கியிருப்பாங்க, நான் விளங்கி வச்சிருந்தது மண்ணை சாப்பிடும் அப்படிம்பாங்க. கபிரிஸ்தானில் மண்ணை சாப்பிடும் அப்படிம்பாங்க, அதனால மண்ணை போடுவாங்க. அப்போ பூமியும் சுருங்கிக்கிட்டே வர்றது. இதுக்கு ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, இது பூமி சுருங்கிறது மட்டும் இல்லை, மாறாக இதோடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமிங்கிற இந்த அமைப்புக்கு உலமாக்கள் இருந்தாங்கல்ல, அந்த உலமாக்கள் நிறைய பேருக்கு மௌத்தை கொடுத்து கொடுத்து அல்லாஹு தஆலா சுருக்கிக்கிட்டே வரான். இல்மு குறையிறதுனால பூமியே குறையிற மாதிரி அப்படின்னா. அப்போ ஒரு ஆலிமுடைய தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். அபூ ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மௌத்துல் ஆலிமி அஹப்பு இல்லா இப்லீஸ், ஒரு ஆலிம் இறந்து போறது இப்லீஸுக்கு ரொம்ப பிடிக்குமா. மின் மௌத்தி சபஈன ஆபிதன், ஒரு 70 வணக்கசாலி இறந்து போறதை விட ஒரு ஆலிம் இறந்து போறது அவர் இப்லீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வணக்கசாலி வணங்க மாத்திரம்தான் செய்வார், ஆனால் ஆலிம் இல்மை கற்றுக் கொடுக்கிறவர். அதனால இல்முடைய தேவைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இருக்கக்கூடிய ஆலிம்களை நம்ம மதிக்கவும் செய்யணும், அவங்களோட விஷயங்களை நம்ம என்னன்னு சொன்னால் கேட்டு தீன்படி நடக்கும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.